ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ வர்ஷா ஆரி டிசைன்ஸ். ஆரி அட்வான்ஸ் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இந்த கிளாஸ்ல இந்த மாதிரி பேட்டர்ன் ஒர்க் எப்படி போடலாம், எப்படி மெஷர்மெண்ட் பண்ணி எந்த ஒரு தப்புமே வராமல் எப்படி போடலாங்கிறத இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ பாருங்க, ட்ரேசிங் ஷீட்ல டம்மியா ஒரு ஸ்லீவ் மாடல் மாதிரி போட்டிருக்கேன். இதுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன், கீழே ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் போட்டுக்குங்க. இப்போ இந்த சென்டர் வந்து ரெண்டுக்குமே சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த சென்டர் இப்போ இந்த சென்டர்ல இருந்து நீங்க டேப் வச்சு அந்த லைன் மேல 1 இன்ச்சுக்கு நான் டாட் வச்சிருக்கேன். பாத்தீங்களா, ரெண்டுக்கு உண்டான கேப் 1 இன்ச்சில் இந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க. அதே மாதிரியே சேம் அந்த டம்மை 1 இன்ச்சில் ஒரு டாட் வச்சிருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே 1 இன்ச்சில் வரும். சேம் மேலே வந்து எப்படி பண்றீங்களோ அதே மாதிரி 1 இன்ச்சில் கீழேயும் வரும். இது இந்த சைடு வர்றவங்களுக்குலாம் A1 A2 A3 வச்சிருப்பேன். இந்த சைடு வர்றவங்களுக்கு B1 B2 B3 சேம் அதே இதுதான் கீழேயுமே. B1 B2 B3 இந்த லைன் போகும். இந்த சென்டருக்கு இருந்துட்டு வந்து A1 A2 A3 வருது. இப்போ வந்து இந்த செக்குடு ஸ்லீவ் போடுறப்போ சிலருக்கு வந்து டைமண்ட் ஷேப் மாதிரி வேணும்பாங்க, ஸ்கொயர் ஷேப் மாதிரி வேணும்பாங்க. இந்த மாதிரி நம்ம நிறைய ஷேப் அதுல கேட்பாங்க. இப்போ வந்து நம்ம இதுல ஒரு டைமண்ட் மாதிரி, ஒரு சின்ன டைமண்ட் மாதிரி எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மெஷர் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னா, சென்டர்ல இருந்து B4 A4 இந்த சென்டர்ல இருந்து A4க்கு ஒரு லைன், அதுதான் அந்த டாட் வச்சிருக்கோம்லங்க, அந்த லைனையும் அதையும் ஜாயின் பண்றீங்க. சென்டர்ல இருந்து A4க்கு ஒரு லைன். சேம் இங்க என்ன பண்றீங்களோ அதுவும் வந்துட்டோம். அதே மாதிரி சென்டர்ல இருந்து B4க்கு ஒரு லைன், அந்த ரெண்டு டாட்டையும் நம்ம மேட்ச் பண்றோம். மேட்ச் பண்ணியாச்சுங்களா? இப்போ என்ன பண்றீங்கன்னா, அடுத்தது நெக்ஸ்ட் அப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ B3ல இருந்து A1க்கு இப்படி நீங்க அந்த லைன் வரைக்கும் போகணும் அவசியம் இல்லை. நம்ம ஸ்லீவோட இது வரைக்கும் நிறுத்திடலாம். நம்ம B1ல இருந்து A2க்கு இந்த பேரலா வர லைன் நெக்ஸ்ட் பாயிண்டோட அப்படியே மீட் ஆயிக்கும். நெக்ஸ்ட் B1ல இருந்து A3க்கு, நெக்ஸ்ட் சென்ட்ரல் இருந்து A4க்கு, நெக்ஸ்ட் A1ல இருந்து A5க்கு, நெக்ஸ்ட் A2ல இருந்து A6க்கு, நெக்ஸ்ட் A3ல இருந்து A7க்கு. இந்த ரெண்டு கேப் இருக்கட்டும். இது என்ன பண்ணாங்கிற சொல்றேன். சேம் அதே தான் இந்த டம் வரும். இந்த சைடுமே B5ல இருந்து B1க்கு, இங்கிருந்து B6ல இருந்து B2க்கு, B7ல இருந்து B3க்கு. இப்போ நெக்ஸ்ட் இந்த லைன் இருக்கட்டும், உங்களுக்கு சொல்றது எப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இப்போ இந்த கிராஸ் லைன் போட்டோமா, அந்த கிராஸ் லைன்ல அப்படியே போடுறீங்க. இப்போ இங்க A4க்கும் Cக்கும் மேட்ச் ஆயிருக்கு. இப்போ A1க்கும் A5க்குமே, A6க்குமே A2க்குமே, A3க்கும் A7க்குமே. இந்த அளவு ஓரளவு இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் நமக்கு கிடைக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டைமண்ட் எப்படி கிடைச்சிருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த சைடும் போடலாம். இப்போ A3ல இருந்து B1க்கு, A2க்குமே B1க்குமே. நெக்ஸ்ட் அனதர் ரெண்டு பாயிண்ட்டை இந்த ஸ்லாண்டிங்ல அப்படியே நம்ம மேட்ச் பண்ணிட்டே போறோம். A1க்கும் B3க்குமே, சென்டருக்கும் B4க்குமே, B1க்கும் B5க்குமே.
B2 B6 B3 B7 இவ்வளவுதாங்க. இப்ப பாருங்க சென்டர்ல நமக்கு தேவையான செக்ரு டைப் ஈஸியா நமக்கு கிடைச்சிருச்சு. இப்படித்தான் வந்து செக்ரு டைப் போடுவாங்க. இப்போ இந்த சைடு சேமான ஒரு கேப் இருக்கு. இதை வந்து நம்ம இங்க இன்னும் மெஷர் பாயிண்ட் இருந்ததுன்னா ஈஸியா நம்ம மெஷர் பண்ணிடலாம். பட் இதுக்கு மேல நம்ம எதுவுமே போடல. அதனால நீங்க பெரிய ஷீட்ல போட்டீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் இந்த லைனும் இந்த லைன் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நீங்க 9 10 வரைக்கும் போட்டு வச்சீங்கன்னா இது ஈஸியா போட்டுக்கலாம். அப்படி இல்ல சின்ன ஷீட்ல தான் நீங்க மெஷர் பண்றீங்க அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும்னா இப்போ ஜூம்ல காட்டுற பாருங்க. இப்போ இந்த 2 டைமண்ட் எல்லா இந்த இதுவும் டைமண்டும் சேமா தான் இருக்கும். இந்த 2 டைமுக்கு இடையில என்ன இது சென்டிமீட்டர் இருக்குன்னு பாருங்க. 2.4 இருக்கு. 2.5க்கு 1 இல்ல. இப்போ சேம் அதே தான் நம்ம இந்த மெஷர் பண்றோம். 2. இங்க இந்த பாயிண்ட ஒரு பாயிண்ட்னு வச்சுக்கலாம். இங்க இருந்து 2.4 வைக்கிறேன். இன்னொரு பாயிண்ட் இங்க கிடைக்குது. அப்ப இங்க ஒரு மெஷர் பண்ணிக்கோங்க. அடுத்த டைமண்ட் அங்க வருதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அதே மாதிரியா நம்ம எங்க ஒரு 2.4 தானே வச்சோம். அந்த இந்த இதுல இருந்து 2.4 இங்க மெஷர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இங்கேயும் 2.4 இங்கேயும் 2.4. இப்போ இந்த டாட்டை எல்லாம் நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா இந்த B4ஓட இந்த டாட்டை மேட்ச் பண்ணோம்னா இன்னொரு லைன் நமக்கு கிடைச்சிருச்சு. பாத்தீங்களா? சேம் அதே தான் அடுத்ததுக்குமே. 2.4 தானே ஒரு டைமண்டோட ஷேப்பு. ஸோ சாரி 2.4 இங்க வருது. சேம் இங்கேயும் 2.4 இங்க வந்து டச் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு மேல நமக்கு வராது. அப்போ B5ஓட பாயிண்ட் இதுதான். இப்போ இந்த டைமண்ட் கிடைச்சிருச்சு. இந்த இடம் கேப்பா இருக்கு. அப்ப இந்த இடத்துக்கு என்ன பண்ணணும்னா நீங்க ஹைட்டை மெஷர் பண்ணணும். இந்த டைமண்டோட ஹைட் எவ்வளவு சென்டிமீட்டர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 4.6 இருக்கு. 4.6 கரெக்டா வருது. அப்போ இந்த இடத்த மெஷர் பண்ணிட்டு 4.6 அங்க வைக்கிறோம். கரெக்டா 4.5 4.6 வச்சுட்டு இங்க மெஷர் பண்ணுங்க. இதுதான் நம்ம கூட அந்த கிராஸ் லைன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல 4.6 வச்சீங்கன்னா அப்போ இங்க B4ஓட இந்த கிராஸ் லைன் இங்க வருதுன்னு அர்த்தம். இந்த பாயிண்ட் மேட்ச் பண்ணீங்கன்னா வந்துடும். அது பார்த்தீங்களா? இப்படித்தான் மெஷர் பண்ணி போடணும். இந்த இது கிடைச்சிரும். சேம் அதே தான். இப்போ 4.6 தானே வச்சோம். இந்த பாயிண்ட்டுக்கு 4.6 வச்சிங்கன்னா இங்க ஒரு டாட் வரும். சேம் அந்த டாட்டை ஜாயின் பண்ணிடுங்க. B5ல வச்சுட்டு அந்த டாட்டை ஜாயின் பண்ணோம்னா ஒன் சைடு ஸ்லீவ் பேட்டர்ன் ஃபினிஷ். இப்போ இந்த சைடு நீங்க மெஷர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சைடு நீங்க மெஷர் பண்ண வேண்டியது இல்லை. சென்டர் உங்களுக்கு தெரியும். இப்படி மடிச்சு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ட்ரேசிங் உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா? பாருங்க கீழே என்ன ட்ரேஸ் எடுத்திருக்காங்கிறத உங்களுக்கு நீட்டா தெரியும். கரெக்டா மடிச்சீங்கன்னா அந்த ட்ரேஸ் கரெக்டா தெரியும். பாருங்க தெரியுதுங்களா? இதுல வச்சு அப்படியே நீங்க போட்டுடலாம். இந்த இடம் இந்த இடத்துல ஒண்ணு வருது, இந்த கிராஸ்க்கு ஒண்ணு வருதுன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சு இந்த சைடு நீங்க ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க இப்படி திருப்பினீங்கன்னா ஈஸியா அதை நீங்க போட்டுக்கலாம். அப்படி திருப்பிட்டேன். இந்த மாதிரி திருப்புங்க. இந்த இதையும் மென்ஷன் ஜாயின் பண்ணுங்க. அந்த மாதிரி மடக்குனீங்கன்னா சேம் இந்த என்ன இருக்கோ அதே ட்ரேஸ் இந்த எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மெஷர் பண்றதுல கீழே வந்து எல்லா மிட் பாயிண்டும் ஜாயிண்ட் ஆகும். நம்ம குத்துமதிப்பா எடுக்கிறதுல வந்து இங்க ஜாயிண்ட் ஆகாது. சில சமயம் தப்பாவும் வரும். ஆனா இந்த மாதிரி மெஷர் பண்ணி பண்ணோம்னா எந்த ஒரு இதுமே கீழே வந்து நீட்டா மிட் பாயிண்ட் வந்து ஜாயிண்ட் ஆகும் ரெண்டுமே. இந்த மாதிரி தான் வந்து ஒரு ட்ரேஸ் எடுத்து
மெஷர் பண்ணணும். இந்த மாதிரி மெஷர் பண்ணிட்டு நம்ம பிளவுஸ்ல ஒர்க் பண்ணோம்னா நீட்டா அந்த லுக் வந்து நீட் ஃபினிஷிங்ல வரும். இதே மாதிரி நீங்களும் ஒரு கிளாஸ் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.